தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தை தொடர்ந்து சாலை ஓரங்களில் உள்ள கிணறுகள், பள்ளங்களை ஆய்வு செய்ய தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ள நிலையில் இது குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்போம். அதை மேலே கதவு போடலாம் இல்லைன்னா அதில் ஹெட்லைட் இங்குடைய முறையில் வச்சு அது அபாயம் இங்குடைய முறையில் அதை பயன்படுத்தினா வாகன ஓட்டிகள் வந்தாலும் அது தெரியும். இதில் நமக்கு அபாயம் இருக்கும். அதனால் அந்த இடத்துல நம்ம அபாயங்கள் உள்ள எச்சரிக்கைகள் அந்த வாகன ஓட்டிகள் தெரியும். கிராமத்தில் இந்த கிணறுகள் எங்கெங்கே இருக்குங்கிறத அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் தான் இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். இதை சொல்லாமல் தவறு பண்ணிட்டாங்க. அதை இந்த இழப்பை நம்ம தடுத்துருக்கலாம். ஒரு அப்பாவி மக்கள் இறக்கிறத நம்ம தடுத்துருக்கலாம். இதே மாதிரி ராதாபுரம் சாலையிலையும் இந்த மாதிரி நிறைய கிணறு இருக்குது. இதுலேயும் தடுப்பு சுவர் எதுவும் இல்லாமல் இருக்குது, பாலடைஞ்சு இருக்குது. இதை அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து தடுப்பு சுவர் அப்படி இல்லைன்னா அதுக்கான என்ன வழியோ அதை பார்க்கணும். ஒரு தனி அதிகாரியை நியமித்து எங்கெல்லாம் திறந்த வெளி கிணறு இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த கிராம நிர்வாக அதிகாரியிடம் முறையிட்டு அதற்கான தீர்வை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாலடைந்த கிணறுகள் அல்லது மூடப்படாத கிணறுகள், பயன்பாடு இல்லாத கிணறுகள் வளைவு பக்கத்துலையும் அல்லது சாலை ஓரத்துலையும், சாலை உயரமாக இருக்குது, கிணறு பள்ளத்தில் இருக்குது. இது போன்ற கிணறுகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமான கிணறுகள் இருக்குது. இந்த கிணற்றை அரசாங்கமோ அல்லது அது தனியாரோ யாருமே கண்டுக்கிட்டதில்லை. அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி போட்டு ரிஃப்ளாக்ஸ், அதாவது எதிரொலிக்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கவனமாக வச்சுருந்தா அந்த டிரைவர்களுக்கும் ஒரு சேஃப்டி. அது மட்டும் இல்லை, இப்போ வர டிரைவர்களுமே ஹைவேஸில் 80-90 மீச்சு போகிற மாதிரியே கிராமங்கள்லேயும் அப்படி மீச்சு வராங்க. அதனால் தயவுசெய்து டிரைவர்களே உங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. இந்த கிராம சைடில் போகும்போது சைடில் கொஞ்சம் பார்த்து, சின்ன ஒரு ரோடாக இருக்கும், கொஞ்சம் குண்டு குழியமாக இருக்கும், அது ரோடை பார்த்து போங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.